டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறையொருளை பிரார்த்திக்கின்றோம். இன்றும் வழமை போல கலையகத்துக்கு ஒரு பிரமுகரை அழைத்திருக்கின்றோம். தற்காலத்தில் எல்லா செயற்பாடுகளுக்குமே பயிற்சி என்பது மிக இன்றியமையாதாக வந்திருக்கின்றது. முன்னைய காலங்களும் இருந்திருந்தாலும் கூட இன்றைக்கு அது பரீட்சை நோக்கிய கற்றல் நடவடிக்கையாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயற்பாட்டிற்கும் பயிற்சி என்பது மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அந்த பயிற்சியை ஒரு காலத்திலே தனிமனித முயற்சியினூடாக நிறைவேற்றி வந்திருந்த போதும் தற்காலத்திலே பயிற்சியாளர்கள் அதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்குரிய கற்க நெறிகள், துறை சார்ந்த கற்க நெறிகள் பல்கலைக்கழகங்களிலும் ஏனைய தனியார் நிறுவனங்களிலும் ஆரம்பிக்கப்பட்டு அதனூடாக பயிற்றுவிக்கப்பட்ட பயிற்சியாளர்கள் பல நிறுவனங்களில், அரசு சார்பற்ற நிறுவனங்களில் மனிதவள மற்றும் நுண்நிதி போன்ற பல்வேறுபட்ட விடயங்களுக்கு பயிற்சியாளர்களை நியமித்து வைத்திருக்கின்றது. அதனூடாக தங்களுடைய மனித வளங்களை பயிற்றுவித்து அந்த பயிற்றுவிப்பின் ஊடாக வெளியீட்டினை பெறுகின்ற பொழுது அது தரமானதாகவும் அல்லது பெருமதி கூடியதாகவும் இருக்கிறது என்பதாக நிறுவனங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் தான் இன்றைக்கும் நாங்கள் ஒரு பயிற்சியாளரை சந்திக்க இருக்கின்றோம். இந்தியா மற்றும் இலங்கையிலே துறை சார்ந்த கற்கனர்களை பூர்த்தி செய்து ஒரு தனியார் கூட்டு நிறுவனத்தினுடைய பயிற்சியாளராக இன்றைக்கு இலங்கையில் உள்ள சகல மாவட்டங்களிலும் தன்னுடைய கற்பித்தல் அல்லது பயிற்சி நடவடிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒருவர். யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய ஒரு புகழ்பூத்த மாணவனும் கூட பயிற்சியாளர் ஜனார்த்தனன் அவர்களை இன்று சந்திக்கின்றோம். வணக்கம். வணக்கம் ஐங்கரன் மற்றும் டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். பயிற்சி மற்றும் அபிவிருத்தி என்பது உலகளாவிய ரீதியிலே இன்றைக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. நீங்கள் ஒரு பயிற்சியாளர் அல்லது பயிற்றுவிப்பாளர் என்கின்ற அடிப்படையிலே இந்த பயிற்சி என்பது ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் சரி, ஒரு சமூக முன்னேற்றத்திலும் சரி, எந்த அளவிற்கு அதனுடைய செல்வாக்கை செலுத்துகின்றது? நல்லது ஐங்கரன், நல்ல ஒரு கேள்வி. பொதுவாகவே நாங்கள் எடுத்துக்கொண்டோமானால் எங்களுடைய மனித வாழ்வு என்பது ஒரு வாழ்க்கை. பல பேர் பல விதமாக சொல்வார்கள். முதலால் சொல்வார்கள் வாழ்க்கை என்றால் போராட்டம், வாழ்க்கை என்றால் பல விடயங்களை நாங்கள் சந்தித்து அது சம்பந்தமான விடயங்களுக்கான தெளிவுகளை பெறுவதில், முடிவெடுத்தல், தீர்மானித்தல், இவ்வாறான பல விடயங்கள் வாழ்வியலில் தாக்கத்தை செலுத்துகின்றன. முக்கியமாக நாங்கள் சொல்வோம் அனுபவங்கள் ஊடாக பெறப்படும் பகிர்வுகள், விடயங்கள் என்பனவற்றை கொண்டுதான் ஒரு முக்கியமான ஒரு நபர் உருவாகின்றார். பொதுவாக நாங்கள் சொல்ல போவோம், சாதாரணமாக எல்லோருக்கும் விளங்கக்கூடிய வகையில் சொல்ல போகணுமானால் நாங்கள் பார்க்கலாம், ஒருவருக்கு ஒரு அனுபவம் ஒன்று வரும்போதுதான் அவர் அதை கற்றுக்கொள்வார் என்று சொன்னால் அவர் புத்திசாலி. அதேவாறு மற்றவர்களுடைய அனுபவங்கள், மற்றவர்களுடைய முன்னேற்றங்கள் என்பவற்றை தாம் முதலே ஆராய்ந்து அது சம்பந்தமான விடயங்கள் எவ்வாறு முடிவெடுக்கும் திறமை வெளிப்படுகிறது ஒருவருடைய அபிவிருத்தி நடவடிக்கைகள், தன் சார்ந்த அபிவிருத்தி நடவடிக்கைகள் எவ்வாறு வழிநடத்தப்படுகின்றன என்ற சம்பந்தமான பல விடயங்களை கொண்டு நீங்கள் சொன்னது போல தன் சார்ந்த அபிவிருத்தி, இந்த விடயங்கள் எல்லோருக்கும் பொதுவாக அமைவது கிடையாது. எனவே நீங்க சொல்லுகின்ற விடயம் தான் அனுபவ ரீதியாக பெறுகின்றது ஒன்று, மற்றது மற்றவர்களுடைய செயற்பாட்டை அனுபவ ரீதியாக கொள்வது. இந்த வகையில் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இயந்திரத்தனமான முன்னேற்றங்கள் ஏற்படுகின்ற விஷயங்களில் மற்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு அலகை மட்டும் பார்த்து படித்து வளர்ந்த மக்களுக்கு, மாணவர்களுக்கு பொதுவாக அவர்கள் ஒரு இடத்தில் தொழில் நிமித்தம் வருவார்களானால் அவர்களுக்கு தேர்ந்த முறையான பயிற்சிகள் தேவை. சாதாரணமாக சொல்ல போனால் ஒரு அறிமுகமில்லாத தொழில் ஒன்றை செய்ய போகும்போது எல்லாவற்றுக்கும் சகல துறைக்கும் ஒரு பயிற்சி என்றது ஒரு வளமையான முறை. எங்களுடைய இலக்கியங்கள் மற்றும் வாழ்வாதாரங்களை எடுத்துக்கொண்டாலே உங்களுக்கு தெரிந்திருக்கும், முந்தைய ஆச்சிரம வழிபாடுகள், ஆச்சிரம கல்வி முறைகள் காணப்படுகிறது, குருகுல கல்வி முறைகள் காணப்படுகிறது. மகாபாரதத்தில் கூட அர்ஜுனன் வந்து அவருடைய குருகுல வாழ்க்கையை துரோணரிடம் பயின்று அவ்வளவு பெரிய வில்வித்தை வெல்லனாக உருவாகிறார். அவர் நாங்கள் சொல்ல போனால் துரோணர் ஒரு பயிற்சியாளர். இருந்தாலும் கூட பல்வேறு வகையான பல்வேறு விடயங்கள் சம்பந்தமான பயிற்சிகள் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. எவ்வளவு பெரிய அர்ஜுனன் கூட முன்னே மகாபாரதத்தில் போரின் போது அவர் என்ன சொல்வது பிடப்பாகிறார், அதாவது தன்னுடைய சக்தியை இழக்கின்றார். அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு வலு தேவைப்படுகிறது. அங்கே பார்த்தீங்களாக இருந்தால் கிருஷ்ண பரமாத்மா தான் என்னை பொறுத்தமட்டில் முதலாவது மோட்டிவேஷன் ட்ரெயினர்
கிருஷ்ண பரமாத்மா தான். ஏனென்று சொன்னால் அவ்வாறான சக்தி வாய்ந்த ஒருவர் கூட தன்னை நிலை தவறி கீழே விழும்போது அவரை வலுவூட்டி அவரை மீண்டும் தனது சுய நினைவுக்கு கொண்டு வந்து அவருடைய வல்லமைகள் வெளிப்படுவதற்கு ஒரு பயிற்சியாளர், முறையான பயிற்சியாளர் தேவை. இருந்தாலும் கூட முறையான பயிற்சியாளர் என்ற விதத்தில் பயிற்சியாளர் தன்னுடைய முழுமையான அனுபவங்கள் மற்றும் முழுமையான தன்னுடைய தகுதிகள், முழுமையான தன்னுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்தினால்தான் மற்றவர்கள் அதை பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்கிறார். அதால் தான் நீங்கள் அங்கே மகாபாரதத்தில் பார்த்தீர்களாக இருந்தால் அர்ஜுனனுக்கு உபதேசம் செய்வதற்கு முதல் தான் யார் என்ற முழுமையான விஸ்வரூபத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு ஏற்பட்டது. உங்களுடைய பயிற்சியை பெறுகின்ற ஒரு தனிநபராக இருந்தாலும் அவர் முழுமையாக பயிற்சியாளரை நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது. தன்னை, அதாவது உங்களிடமிருந்து பெறுகின்ற பயிற்சி தன்னை வளப்படுத்தும் என்பதற்கான உறுதிப்பாட்டை பயிற்சியாளர் வழங்க வேண்டும். பயிற்சியாளர் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அதற்கான தகுதியையும் அவர் கொண்டிருந்தால் தான் அவரால் அந்த விடயங்கள் முடியும். உதாரணமாக இன்னொரு விடயத்தையும் உங்களுடைய கேள்வியிலூடாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்கிறது. என்னவென்று சொன்னால், ஒரு விடயத்தை மிக தெளிவாக பேசக்கூடிய வல்லமையை பயிற்சியாளர்கள் தங்களுக்குள்ளே கொண்டிருப்பார்கள். இந்த விதத்தில் எல்லோருமே, மற்ற துறை சார்ந்தவர்கள் எல்லோருமே அவர்களுடைய செயல்திறனுடன் அவர்களுடைய ஆற்றல்களை மேம்படுத்துவதாக இருப்பார்கள். ஆனால் ஒரு பயிற்சியாளர் என்பவர் ஒருவருடைய மனு இயல்பு, அதாவது அவருடைய மனதுக்குள் புகுந்து அவரை பலப்படுத்தி அவருடைய வாழ்க்கையை வளப்படுத்தும் ஒரு விடயத்தை கொண்டிருக்கிறார். முக்கியமாக நான் என்னோட பயிற்சிகளில் கூட மற்றவர்களுக்கு சொல்வதுண்டு. ஒரு பயிற்சியாளர், உங்களுக்கு தெரியும் பிரேசில் அணி ஆரம்ப காலங்களில் எவ்வாறு விளையாடியது என்று தெரியும். அது ஒரு முக்கியமான டீம் ஒர்க். அப்படியாக இருந்தால் ஒரு பயிற்சியாளர் எப்படி இருப்பார் என்று சொன்னால், ரொபோட்டோ கார்லோஸ் என்ற ஒரு பிளேயர் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிந்திருக்கும். அவர் கோல்கள் எதையும் அடிப்பதில்லை. ஆனால் அவருடைய பொசிஷன் எக்ஸ்ட்ரீம் என்று சொன்னால், அவர் அங்கே இருந்து அங்கே தங்கள் இலக்குகளை அடைபவர்கள் ஊடாக இந்த 22 கால்களின் புகுந்து அந்த கோலை அனுப்பிவிட்டு தனது அணி வெல்லும் போது ஆனந்த கண்ணீருடன் செல்வார். அதே போன்ற ஒரு பயிற்சியாளர் என்பது குறிப்பாக சொல்லப்பட ஒரு செவிலி போல, அதாவது தன்னுடைய ஆற்றல், தன்னுடைய திறமை, தன்னுடைய ஆளுமை இவற்றை ஒருவர் பெறுவதற்கு, அதாவது அவர் ஒரு கற்பணியாக இருந்தால் அவருடைய ஆளுமை வெளிப்பாடு அவர்களுக்கு பிறக்கிறதாக இருந்தால் நல்ல ஒரு செவிலியாக இருந்து அந்த குழந்தையை அவரிடம் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு கண்டிப்பாக ஒரு பயிற்சியாளரிடம் காணப்படுகிறது. உங்களுடைய பயிற்சி, அதாவது நீங்கள் ஒரு கூட்டு தனியார் கம்பெனியில கடமையாற்றி கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய பயிற்சி பரப்பல்ல எவ்வாறு அமைந்திருக்கு? இந்த துறைகளுக்குள்ளான பொதுவாக நிதி மற்றும் முகாமைத்துவம் சம்பந்தமான விடயங்களை நான் கையாளுகின்றேன். அது மட்டுமில்லாமல் இதற்றினூடாக வெறுமனே ஒருவருடைய நிதி மற்றும் முகாமைத்துவ சம்பந்தமான விடயங்களை மட்டும் நாங்கள் அவர்களுக்கு குவித்து, அதாவது குவியம் எவ்வாறு குவிக்கப்படுகிறதோ அதே போல் அவர்களுடைய எண்ணங்களை குவித்து நாங்கள் செய்வோம். ஆனால் அது மட்டும் போதாது. முக்கியமாக அந்த பயிற்சிகளினூடாக, எனது பயிற்சிகளினூடாக நான் பரவலாக விடயங்கள் பலவற்றை செய்து கொள்கிறேன். அதற்காக முன்மாதிரியான பலரை நான் பின்பற்றி இருக்கிறேன். சொல்லுவார்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் மாடல்ஸ் தேவை என்று. பல பேர் என்னிடம் கேட்பது இந்த இவ்வாறான ஸ்டைல், அதாவது தலைமயிர் இருப்பதற்கான காரணம் என்னவென்று. உண்மையாகவே நான் எப்பொழுதுமே எனது பயிற்சி ஆரம்ப காலங்களில் இருந்து நான் என்னது ரோல் மாடலாக நான் கருதுவது ரோபின் சர்மா. அவருடைய அதாவது அவருடைய ஸ்டைல் வெளிப்பாடுகளை மட்டுமல்லாமல் அவருடைய புறச்சூழல்களையும் அவ்வாறே ஆனுமோ உபநடத்தில் கூட இருக்கிறது, அது நீ ஆகின்றாய் என்ற விடயம். அது சம்பந்தமான விடயங்களையும் நான் எங்களுக்குள்ளே பூத்தி பல்வேறுபட்ட அடுத்தது இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், நான் இன்று பல்வேறுபட்ட மாவட்டங்களுக்கு செல்லும் போது சில வேளைகளில் என்னை விட வயது மூத்தவர்கள், அதாவது உதாரணமாக என்னுடைய கல்லூரியில் படித்த என்னுடைய சிரேஷ்ட, அதாவது கிட்டத்தட்ட 10 வயது 15 வயது சிரேஷ்டமானவர்களுக்கு கூட பயிற்சிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதாவது ஒரு கட்டத்திலும் ஒரு பயிற்சியாளர் மீது பயிற்சி எடுப்பவர்களுக்கு இவர் சின்னவர் என்ற ஒரு எண்ணம் பெறக்கூடாது. அவ்வாறான எண்ணங்களை களைந்து கொள்வதற்கும் இவ்வாறான உருவங்கள்
தேவைப்படக்கூடிய. ஆனால் புறச்சூழல் என்பதை விட எங்களுடைய செயற்பாடு, அதாவது உங்களுடைய பயிற்சியினுடைய தன்மை உங்களை உயர்ந்த நிலைக்கு இன்றைக்கு வைத்திருக்கின்றது. இது உங்களுடைய பயிற்சியோடு சம்பந்தப்பட்டு மோட்டிவேஷன் என்று சொல்லுகிறார்கள், வலுவூட்டல். வலுவூட்டல்கள் என்பது, அதாவது சமூக வலுவூட்டல்கள் இருக்கிறார்கள். அப்படி வலுவூட்டல் என்பது பயிற்சியினூடாக அபரிதமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அது பயிற்சியினூடாக எந்த அடிப்படையிலே அந்த வலுவூட்டல்கள் சிறப்புடையக்கூடியதாக அமைகின்றது? பொதுவாகவே நாங்கள் சொல்வதுண்டு மோட்டிவேஷன் ட்ரைனிங், அதாவது வலுவூட்டல் பயிற்சி என்றொரு விடயம் யாருக்கு எல்லோருக்குமே சென்றடையும் என்று நாங்கள் நம்ப முடியாது. உதாரணமாக சொல்ல போனால் ஹரிச்சந்திரன் என்ற ஒரு நாடகம் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே பல்வேறுபட்டவர்கள் அந்த நாடகத்தை பார்த்தாலும் கூட மோகன்தாஸ் கரச்சந்திரன் என்ற ஒரு மாணவனுக்கு தான் அது முழுமையாக மனதுக்குள்ளே சென்று இதுபோல நான் வாழ வேண்டும். அதாவது நான் சொல்வது என்னவென்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், ஒரு நாட்டின் பிதாமகன், அதாவது ஒரு மகாத்மாவை உருவாக்குகின்ற சக்தி ஒரு நாடகத்துக்கு உள்ளது என்று சொன்னால் அதில் கிடைக்கின்ற ஒரு மோட்டிவேஷன், அதாவது ஒரு வலுவூட்டல் அவர்களுக்குள்ளே செல்கிறது. அதாவது உங்களுடைய இந்த கருத்தோடு முரண்படுகிறேன்னு தெரியவில்லை. ஒரு பயிற்சியாளர் ஒரு வலுவூட்டலுக்கு ஆளரை அல்லது வலுவூட்டக்கூடிய தன்மையை உருவாக்க முடியுமா, அல்லது அவர் அதை உள்வாங்குகின்ற பட்சத்தில் தான் உருவாவாரா? கண்டிப்பாக உருவாக்க முடியும். இதைத்தான் நான் கூட எதிர்பார்த்தேன். ஏனென்றால் இன்றைக்கு வன்னிப்பிரப்பிலே யுத்தத்தின் பின்னர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள், பல அரசு சார்பற்ற நிறுவனங்கள் இந்த சமூக வலுவூட்டல் செயற்பாட்டை மேற்கொண்டு வருகின்றன. அதன் ஊடாக பலர் ஆற்றுப்படுத்தப்பட்டு ஒரு தாங்களே தங்களுடைய குடும்பங்களையோ அல்லது ஒரு சமூக மட்ட நிறுவனங்களையோ நிர்வகிக்கின்ற ஆற்றலை பெற்றிருக்கிறார். அதனால் தான் இந்த வினாவை தொடுத்திருந்தேன். கண்டிப்பாக அது முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல சமூகம் சார்ந்த வலுவூட்டல் என்பது இன்றைய காலகட்டத்தில் மிக முக்கியமான அம்சமாக காணப்படுகிறது. ஆரம்ப காலங்களில் நான் கூட அதாவது ஆழிப்பேரலை சம்பந்தமான விடயங்களில் போதும், மற்றது யுத்த முனைப்புகளின் போதும் அல்லது அங்கவீனர் சம்பந்தமான விடயங்களிலும் எனது வலுவூட்டல் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறேன். இதில் முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வலுவூட்டல்கள் அவர்களுடைய கடந்த காலங்களை இன்னும் கவலைப்படுத்துவதாக இருக்கக்கூடாது. அதே நேரம் அதை முழுமையாக மறந்து புதிய ஒரு உலகத்துக்கு அவர்களை அழைத்து செல்லக்கூடிய ஆற்றல்களை வலுவூட்டல்கள் கொண்டு வரும். அடுத்தது நீங்கள் சொன்னது போல நான் சொன்ன இடத்துக்கு வருகிறேன். அதே போல நாங்கள் பார்க்கிறோம் மோட்டிவேஷன்ஸ் என்று சொல்லுவது கண்டிப்பாக நாங்கள் அன்றாடம் கண்ணூடாக காண்கின்ற பல விடயங்களும் எங்களை வலுவூட்டி கொண்டுதான் இருக்கிறது. அது ஒரு பயிற்சியால் மட்டும் என்று அல்ல. அதாவது நாங்கள் பயிற்சி திட்டங்களினூடாக பயிற்சியாளர்கள் வழங்குவது வேறு கதை. ஆனால் ஒவ்வொருவருக்குமே, அதாவது சொல்லுவார்கள், ஒரு மன்னன் 13 தடவைகள் தோற்ற போதும் கூட ஒரு இடத்தில் படுத்திருக்கும் போது சிலந்தி விலை கட்டுவது கூட அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். அதாவது கற்புட சாதனங்களால் நாங்கள் பார்க்கின்ற சரியான விடயங்கள் அத்தனையும் கூட எங்களுக்கு பல்வேறு வகையான வலுவூட்டல்களை ஏற்படுத்துகிறது. முக்கியமாக வளர்முக நாடுகள் அல்லது வளர்ந்த நாடுகள் ஆரம்ப கட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் கனீசிய புரட்சி என்ற ஒரு புரட்சி, அதுதான் பயிற்சிகளின் ஆரம்பம் என்று சொல்லுவார்கள். அதாவது வலுவூட்டல் மோட்டிவேஷனின் ஆரம்பம் என்று சொல்லுவார்கள். அதாவது 1800 ஆண்டுகளுக்கும் 1960களுக்கு இடைப்பட்ட காலம் உங்களுக்கு தெரியும். ஒரு கம்யூனிசியம் சம்பந்தமான புரட்சி ஏற்பட்ட காலம். இந்த காலங்களில் முதலாளித்துவம் கொஞ்சம் பின்தங்கிய நிலைமை ஏற்படுத்தும் கூட. அது மட்டுமல்லாமல் தனிநபர் முன்னேற்றம், தனிநபர் அபிவிருத்தி, தனிநபர் முன்னேற்றம், நாட்டின் பொருளாதாரங்கள் என்பன பல சவால்களை முதலாம் உலக நாடுகளுக்கு வழங்கியிருந்த போது கனீஸ் என்பவர் ஒரு வலுவூட்டல் சம்பந்தமாக மோட்டிவேஷன் சம்பந்தமான ஒரு புத்தகத்தை எழுதுகிறார் 1960களின் இறுதியில். இது கனீசிய புரட்சி என்ற ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது. அதன் பின்புதான் இந்த வலுவூட்டல்கள் பயிற்சிகள் என்பன முக்கியமான தேவையாக இருந்தது. என்னன்னு சொன்னால் பொருளாதார முன்னேற்றங்கள், அதாவது என்ன சொல்வார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், முதலாளித்துவம் ஒரு பக்கம், சமவுடைமை பொருளாதாரம் ஒரு பக்கம். அப்பொழுது 2 உலகம், இப்பொழுது மாதிரி ஒரு உலகம் அல்ல. அப்ப அந்த சவால்களை முறியெடுத்து முதலாம் உலக நாடுகள் தங்களுடைய நிதி வளங்களை பெருக்கிக் கொள்ளவும் ஆளணிகளை பெருக்கிக் கொள்ளவும் பல்வேறுபட்ட தேவைகளுக்காக உருவாக்கப்பட்டதுதான் முக்கியமாக இந்த பயிற்சிகளின் ஆரம்ப மைய புள்ளி என்று கூறிக்கொள்ளலாம். தனி மனித
ஆளுமை வளர்ச்சி, அதை நீங்கள் எவ்வாறு இருக்கிறீர்களோ தெரியல, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்லுவார்கள். இதற்கு பயிற்சி எந்த வகையிலே ஒத்துழைப்பு வழங்குகின்றது அல்லது அவர்களை ஊக்கப்படுத்துகிறது? கண்டிப்பாக நாங்கள் முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்று சொல்வோம். முக்கியமாக ஒருவர் தன்னுடைய நேர்முக தேர்வுக்கு செல்லும் போது முக்கியமாக எல்லோருமே அதை பற்றி பேசிக்கொள்வது அந்த நேரங்களில் மட்டும்தான் எம்மை போன்ற நாடுகளில் பேசிக்கொள்ளப்படும் விடயம். அது கூட தற்பொழுதுதான் மிக அதிகமாக ஏற்பட்டிருக்க. கூடுதலாக தனியார் நிறுவனங்களுடைய செல்வாக்கு செலுத்துகின்ற பொழுது முன்னைய காலங்களில் அதற்குரிய முக்கியத்துவம் கொடுப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு நேர்முக தேர்வுக்கு எப்படி செல்வது என்பதற்கு கூட வகுப்புகள் ஆரம்பிக்கப்பட்டன. அதுதான், அதாவது அங்கே நேர்முக பரீட்சைக்கு மட்டுமல்ல, ஒருவருடைய வாழ்க்கை, ஒருவருடைய சொல்வார்கள் ஆரம்ப காலத்தில் நீங்க சொன்னது போல பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்றது, அதாவது அதற்குரிய தமிழ் பதம் இன்னும் சரியான தமிழ் பதம் பெறவில்லை. நாங்கள் மகளுந்தில் செல்றோம், அதாவது கார் அண்டை சொல்லி விடுவோம் என்பது போலதான். குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களாக ஆனால் ஒரு பர்சனாலிட்டி என்று சொல்வது முக்கியமாக அனைவராலும் விரும்பப்படக்கூடிய, அனைவராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயற்பாடு. அதாவது நாங்கள் நினைக்கின்றோம் பர்சனாலிட்டி என்பது ஒருவருடைய நடை, உடை, பாவனை, அவருடைய முகபாவங்கள், அவருடைய அசைவுகள், அவர் பேசுகின்ற விதம், இந்த விடயங்களை. ஆனால் உண்மையாக பர்சனாலிட்டி என்று சொல்வது நேர்முக தேர்வுகளின் கூட இவ்வாறான முழுமையான விடயங்களை பார்க்கிறார்கள். நடிகர் தனுஷ் கூறியது போல சில பேரை பார்த்தவுடன் பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும் என்பது போல. ரைட். அது முக்கியமான விடயம் என்னென்றால் சில பேரை பார்த்தவுடன் பிடிக்க வேண்டும், அதுதான் பர்சனாலிட்டி. முக்கியமாக முதலாவது விஷயம், நாங்கள் பர்சனாலிட்டி சம்பந்தமாக இதை பார்த்து கொண்டிருக்கின்ற பார்வையாளர்களுக்கும் தேவையான விடயம் என்றபடியால் சில விடய பிறப்புகளை கூறியாக வேண்டும். முதலாவது விஷயம் என்னவென்று சொன்னால், எதிலாவது ஒரு முழுமை, ஃப்ளூலன்சி என்று நாங்கள் சொல்லுவோம். அதாவது நாங்கள் யாருமே எதிலேயுமே முழுமையாக இருப்பதில்லை. உதாரணமாக சமையல் என்றாலும் சரி, ஈவன் நாங்கள் அன்றாடம் பழக்கப்பட்ட ஒரு விடயங்களை கூட உங்களுக்கு தெரியும் சொல்லுவார்கள், நீச்சலும் பல் விளக்குதலும். எங்களுடைய சிந்தனை ஓட்டங்கள் முழுவதும் மாறினாலும் அது மாறாது, பழகியதான் இருந்தாலும் கூட நாங்கள் பல் விளக்கும் போது இப்போதும் ஈறுகளில் ஏதாவது காயம் ஏற்படாமல் விளக்க முடியுமா? எப்படியாவது அப்ப முழுமை என்றது இல்லை என்றாலும் கூட எதிலாவது ஒரு குறிப்பிட்ட அளவு முன்னேற்றம் கண்டிப்பாக வேண்டும். அவருடைய பேச்சு, அவருடைய ஏதாவது ஒரு துறையில் ஒரு முழுமை. அடுத்தது முக்கியமாக அவருக்கு தேவை கான்பிடன்ஸ். அதாவது சொல்லுவார்கள், யார் துணை. நிறைய பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. தங்களை நம்புவதற்கே தயாராக இல்லாத ஒரு சமூகம் இருக்கிறது. அது இளைஞர் சமூகம். மிக வேதனையான விடயம். முக்கியமான விடயம் என்னென்றால், சில பேர் சொல்வார்கள், எனக்கு இந்த வேலை கிடைத்தால் இதை செய்கிறேன் என்று கடவுள் கூட. அதாவது முதல் உன்னை நீ நம்பிக்கொண்டால்தான் தெய்வமும் உனக்கு, தெய்வமோ இயற்கையோ, தெய்வத்தை நம்பாதவர்களும் இருக்கிறார்கள், இயற்கையாகட்டும் இல்லது இறைவனாகட்டும், முதல் அவரை நம்பினதுதான். முக்கியமாக இந்த விடயம் சம்பந்தமான விடயம் என்னால் முடியும். அதாவது சொல்லுவார்கள், நான் சொன்ன ரோபின் சர்மா என்பவர் தான் கடவுளை கேட்பதாக சொல்லியிருக்கிறார். கடவுளே, நீ எனக்கு எண்ணிலை மாறாத விடயங்களை தான். அதாவது இயற்கை சம்பந்தமான, அதாவது என்னால் அப்பாற்பட்ட விடயங்கள், நான் நாளைக்கு இறப்பேன் என்று சொல்றதை என்னால் தீர்மானிக்க முடியாது, மற்றதை எல்லாம் நான் தீர்மானித்துக் கொள்கிறேன். தற்செயலான நிகழ்வுடைய விடயத்தில் நீ தலையிடாதே என்றது இல்லை. தற்செயலான நிகழ்வுகள், அதாவது நாளைக்கு எனக்கு ஏதாவது பாரதூரமான நோய், நாளைக்கு என்னால் விடையாத விடயங்கள், அந்த விடயங்களை நீ பார்த்துக்கோ, மற்றவற்றை நான் பார்க்கிறேன் என்றது ஒரு தன்னம்பிக்கை, பாரிய தன்னம்பிக்கை. என்னால் இந்த விஷயம் முடியும். அதாவது ஒரு பெரிய நீச்சல் குளத்தில் ஒருத்தர் நீந்த போகிறாராக இருந்தால் அதில் முதலாவது விஷயம் அவரால் இது முடியும் என்று யோசித்தவர் தான் அங்கே போகின்றார். உங்களுக்கு தெரியும், இன்று முடியும் போதும் என்ற விடயங்கள் இருந்தால் இன்றைக்கு அரவாசி நாடுகளே இல்லை. நாடுகான் பயணங்கள் என்பதுவே பூதாமையின் தேடல்கள் தான். இல்லாவிட்டால் இன்றைக்கு அரவாசி நாடுகள் இல்லை, அரவாசி மொழிகள் இல்லை, மொழிகள் இணைக்கப்படவும் மாட்டிருக்காது. அதே நேரம் வர்த்தகம் பெரிய இருக்கவும் முடியாது. அதாவது அந்த பாரிய வனாந்தரங்களில் கூட, பாரிய கடற்பரப்புகளில் கூட தேடல்கள் அவர்களுக்கு இருந்தது. எங்களால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தால் மட்டும் காணும் மிச்ச விடயங்களை பார்த்துக் கொள்ளலாம். அடுத்தது முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால் பர்சனாலிட்டி. நாங்கள் சொன்னது போல பாடி லாங்குவேஜ்,
அதாவது நாங்கள் பேசுகின்ற முறை மற்றவர்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் பிரசன்டேஷன் ஸ்கில். பொதுவாகவே தன்னுடைய கருத்துக்களை அவர் எவ்வாறு கூறிக்கொள்கிறார் என்ற விடயம் சம்பந்தமான விடயங்கள். அடுத்தது நாங்கள் முக்கியமான விடயம் ஐ கான்டாக்ட் என்று சொல்லுவோம், அதாவது பார்க்கும் விதம். பொதுவாகவே ஒருவருடைய கண்ணை பார்த்து பேசினால் ஒரு நம்பிக்கையும், அதே நேரம் நாங்கள் முன்னே பார்த்த மாதிரி அவருக்குரிய தன்னம்பிக்கை கூடுதலாக இருக்கின்றது என்றது பொதுவான விதியாக இருக்கிறது. அடுத்தது ட்ரெஸ்ஸிங் அண்ட் க்ரூமிங். உதாரணமாக என்னுடைய உருவம், என்னுடைய நிறம், என்னுடைய பண்பு, என்னுடைய விடயங்கள் எனக்கு தெரிந்திருந்தால் நான் அதற்கேற்ற உடைதான் போட வேண்டும். ஆள்பாதி ஆடைபாதி என்றது மட்டுமில்லை, என்னுடைய உருவங்கள், என்னுடைய நிறம் சம்பந்தமான அதுக்கேற்ற ஆடைகள். மற்றது ஒரு அலுவலகத்துக்கு எவ்வாறு செல்ல வேண்டும் என்ற சில விதிமுறைகள் இருக்கின்றது, அவ்வாறான நடவடிக்கைகளை நாங்கள் பார்ப்போம். மற்றது மிக முக்கியமான பர்சனாலிட்டியில் மிக முக்கியமான விடயம் ஆட்டிடியூட்னு சொல்லுகிறது, உளப்பாங்கு. அதாவது என்னுடைய உளப்பாங்கு எவ்வாறு நான் வெளிப்படுத்துகிறேன், நான் மிகவும் நம்பிக்கையுடையவனாகவும் தேடலுடையவனாகவும் என்னை விட என்னை சூழ உள்ளவர்களை நான் முன்னேற்றுவனாக இருந்தால் கண்டிப்பாக அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு உணப்பாங்கு வரும். அதாவது நான் என்னை என்னுள்ளிருந்து மேலே உயர்த்துவதுதான் நாங்கள் உழைப்பாங்க என்று சொல்கிறோம். கண்டிப்பாக அடுத்த முக்கியமான விஷயம் வாய்ஸ் டியூன் என்று சொல்லுகின்ற பேச்சு வழக்கு, அதாவது பேசுகின்ற தொனி. நாங்கள் எவ்வாறு தான் உடல் அமைப்புகளாக இருந்தாலும் சரி, எவ்வளவு மிச்சம் எல்லாமே எங்களுக்கு ஃபில்லாக இருந்தாலும் நாங்கள் எங்களுக்கான தொனியை நாங்கள் வெளிப்படுத்தினால்தான் கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு இடங்களில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக தேவை, பயிற்சியாளர்களுக்கு கண்டிப்பாக தேவை என்னென்று சொன்னால், ஒரு ஒளிபெருக்கி இல்லாமலே 500 பேருக்கு பேசக்கூடிய வளம் அவருடைய குரலில் இருந்தால் கண்டிப்பாக அது முழுமையான ஒரு கட்டத்தை அடங்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஈவன் இந்த வாய்ஸ் டியூன் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்த்தால் பல முன்னேற்றவாளர்கள் பலருக்கு அந்த மொழி வளம் இல்லாமற்றையும் கூட அவர்கள் அதை மெருகூட்டி தங்களை மொழி வளம் மிக்கவர்களாக மாற்றியிருக்கிறார்கள். நான் சொன்னது போல இந்த விடயங்கள் அத்தனையும் கவனித்து நாங்கள் முக்கியமாக ஒரு பர்சனாலிட்டி என்ற விஷயத்தை பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அது வித்தியாசப்படும். இந்த வேளையிலே இந்திய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பேசுகின்ற பொழுது இளைஞர்களை கனவு காணுங்கள் என்றார். கனவு காணுங்கள் என்கின்ற அந்த வார்த்தை பிரயோகம் இன்றைக்கு பல இளைஞர்கள் மத்தியிலே மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பது மறக்க முடியாத உண்மை. ஒரு பயிற்சியாளராக கனவு காணுங்கள் என்கின்ற அந்த பதத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? மதிப்புக்குரிய அப்துல் கலாம் அவர்கள் சொன்னது ஒரு மிக முக்கியமான விடயம். உங்களுக்கு தெரியும், வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்கள் கண்ட ரகசியம் அதுதான். முக்கியமாக எல்லோருக்குமே வெற்றியாளர்களுக்கு என்ற ஒரு ரகசிய சூத்திரம் ஒன்று இருக்கிறது, கனவுகள். அதாவது கனவுகள் என்பது தூக்கத்தில் வரும் கனவுகள் அல்ல, எங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவுகள். அந்த வகையில் ஒரு இலட்சியம், நான் இவ்வாறு தான், நான் இதுதான் நான் என்ற விடயங்களை எங்கள் மனதை முதல் நம்ப பண்ணி, அந்த மனதின், அதாவது சொல்வார்கள் உங்களுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு என்ற ஒரு கதை தெரிந்திருக்கும், சின்ன வயசில் நாங்கள் படித்த ஒரு கதை. அதில் ஒரு துருப்பிடித்த விளக்கை விளக்கும் போது ஒரு பூதம் ஒன்று வெளிப்படுகிறது. அந்த பூதம் சொல்கிறது, நான் உன் அடிமை, நீ என்ன சொன்னாலும் நான் அதை கேட்பேன், என்ன வரங்கள் கேட்டாலும் நான் அதை தந்து விடுகிறேன் என்று. கண்டிப்பாக நாங்கள் ஒவ்வொருவருமே அலாவுதீன் தான். எங்கள் மனதுக்குள் அந்த துருப்பிடித்த விளக்குகள் இருக்கிறது எங்களுடைய மனம். அந்த மனம் எங்கள் கனவுகளூடாக விளக்கப்படும் போது கண்டிப்பாக சாதனையாளர்கள் உருவாகின்றார்கள், உருவாகி இருக்கின்றார்கள். இது வாழ்க்கையின் ரகசியம். அதைத்தான் அப்துல் கலாம் தொட்டி காட்டியிருக்கிறார், கனவு காணுங்கள். முக்கியமாக இன்னொரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஏஆர் ரஹ்மான் இவ்வளவு பெரிய ஒஸ்கார் விருது என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை விருது என்றாலும் கூட உங்களுக்கு தெரியும், மற்றவர்கள் வாங்கும் போது அழுவார்கள், ஆனந்த கூத்து அழுவார்கள், எதுவோ செய்வார். ஆனால் அதை வாங்கிய போதும் கூட மிக அமைதியாக அவர் நடந்து கொண்டதற்கான காரணம் என்ன என்று ஒரு பிரபலமான ஊடகம் கேட்டபோது, எல்லா புகழும் இறைவனுக்கு என்று மிக அமைதியாக சொன்னதற்கான காரணம் என்ன என்று கேட்டபோது அவர் சொன்ன விடயம், இந்த மனம் சம்பந்தப்பட்ட விடயம், கனவு சம்பந்தப்பட்ட விடயம் என்னவென்று சொன்னால், அவருடைய 11 வயதுகளின் ஆரம்பங்கள் 13-14 வயதுகளில் அவருடைய தந்தையாரின் இறப்புக்கு பின்னர் குடும்ப சூழ்நிலை காரணமாக ஏதாவது ஒரு இசைக்குழுவில் ஒரு வாத்தியத்தை வாசிப்பதற்காக அவர் வாய்ப்புகளுக்காக எல்லாடி கொண்டிருக்கின்ற போதும் கூட, பசியோடு படுத்திருந்தாலும் கூட அவர் நினைத்தது உண்டார்,
நான் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், மிக ஆடம்பரமான கார், அந்த காரில் இருந்து இறங்குகிறேன், செங்கம்பளம் ஒரு பெரிய மேடையை நோக்கி செல்கின்றது. உலகின் அத்தனை மொழி பேசுபவர்களும் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள், அத்தனை பேரும் என்னை பார்த்து கை காட்டுகிறார்கள், அத்தனை பேரும் எனக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான கேமரா பிளாஷ்கள் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் மிக்க மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறேன், இசைத்துறைக்கான மிகப்பெரிய விருது என் கைகளில் கிடைக்கிறது என்பதை லட்சம் தரம் கனவு கண்டிருக்கிறேன். அது நிஜமாகும் போது எனக்கு அது பெரிய விடயமாக தெரியவில்லை. சோ கனவுகள் மெய்ப்படும். மிக அற்புதமான கருத்துக்களை உங்களுடைய துறை சார்ந்த ரீதியாகவும் உங்களுடைய அனுபவ ரீதியாகவும் நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறேன். உண்மையிலே ஒரு பயிற்சியாளருடைய தேவை சமூகத்திற்கு தேவை என்பது இன்று உணரப்படுகின்றது. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு ஒவ்வொரு துறையிலும் பயிற்சியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் துறை சார்ந்தவர்களா? நீங்கள் முதலிலே குறிப்பிட்டது போல ஒரு பயிற்சியாளரை முதல் பயிற்சி பெறுபவர்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அதை நம்பிக்கை கொள்ள வைக்கின்ற தன்மையை பயிற்சியாளர் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அதன் ஊடாகத்தான் தன்னுடைய வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்ள முடியும். மிக அற்புதமான கருத்துக்களை இன்று எங்களுடைய அழைப்பை ஏற்று கலையகத்துக்கு வருகிறது நேயர்களுக்கு வழங்கியமைக்காக டான் தொலைக்காட்சி சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் எனக்கு வழங்கிய டான் தொலைக்காட்சிக்கும் அதே நேரம் ஐங்கரன் உங்களுக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளும். நன்றி, வணக்கம். நேயர்களே, மீண்டும் ஒரு இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுச் செல்லும் நான் நடராஜா ஐங்கரன்.